கல்யாண வீட்டுக்கு நாம் போக முடியாது. ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துக்கு போக முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த டிசம்பர் மாதங்களிலே பிறந்தார் என்று சொல்லி அந்த பிறப்பை எல்லா அநேக கிறிஸ்தவ திருச்சபைகள் ஆசரித்து வருகின்றது. நல்லது. அதை பற்றி அறிவிப்பது நல்லது. ஆனால் அது அறிவிக்கிற விதமாய் அறிவிக்க வேண்டும். சும்மா மாம்சத்திற்காக, ஒரு கொண்டாட்டத்திற்காக, ஒரு உணவுக்காக, உடைக்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் என்று சொன்னால் அதில் எந்த விதமான அர்த்தமும் இருக்காது. அது ஒரு சும்மா புறஜாதி மக்கள் அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஒரு விழா, திருவிழா, ஒரு கொண்டாட்டம், தீபாவளி, பொங்கல், ஹஜ் பெருநாள் இப்படி நடத்துவது போன்று அதை நாம் செய்வதில் எந்த விதமான ஒரு வித்தியாசமே இருக்காது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு உலக மக்கள் கிறிஸ்து பிறந்தார் என்றால் அரசியல் தலைவர்கள் வாழ்த்துதல் சொல்லுவார்கள். கிறிஸ்துமஸுக்கு, இந்த பொங்கலுக்கு, தீபாவளிக்கு அல்லது வேறு வேறு பண்டிகைகளுக்கு பொதுவாக வாழ்த்துதல் சொல்லுவது போல இந்த கிறிஸ்துமஸிலும் அரசியல் தலைவர்கள் வாழ்த்துதல் சொல்லுவதை அறிந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கிறது? அதை போன்றுதான் இதுகும். அதை போன்றென்றால் மற்ற ஏனைய பண்டிகைகளை போன்றுதான் இந்த பண்டிகைகளும் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். சரி, எது எப்படியோ கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த பழைய தலைப்புகளை மறந்து விடாதீர்கள். பழைய வேத பாடத்தையும் மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. புதிய வருஷத்துக்குள்ளே போற நாங்கள் புதியதாய் ஒரு மாற்றத்துக்குள்ளே போக வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு பிரயோசனமாயிருக்கும். சரி, ஓகே. இப்பொழுது நான் ஒரு புதிய தலைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். கடவுளுடைய ஊடகம், காட்ஸ் மீடியா. இந்த கடவுளுடைய ஊடகம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை குறித்து நாம் இந்த நாளிலே தெளிவாய் பார்க்க போகிறோம். ஊடகம், ஜெனரல் மீடியா, பொதுவான ஊடகம் அல்லது காமன் மீடியா, பொதுவான ஊடகம். அடுத்து காட்ஸ் மீடியா, கடவுளுடைய ஊடகம். இந்த ரெண்டையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். உலக ஊடகங்களிலே பார்த்தால், நான் போன முறை சொன்னது போல, ஏதாவது சம்பவங்கள் நடந்ததின் பின்பு அந்த ஊடகங்களிலே வெளிவருகிறது. அல்லது ஒரு கெஸ்ஸிங் என்று சொன்னா ஒரு குறிப்பு, ஒரு என்ன சொல்றது, கெஸ்ஸிங், ஒரு உத்தேசமாக ஒரு பொதுவாக ஒரு கெஸ்ஸிங்ல அப்படி வருது இப்படி வருதுன்னு அறிவிப்பார்கள். இப்படி எல்லாம் இந்த ஊடகங்கள் அறிவிக்கப்படுகிறது. பொய் தான் கூடுதலாய் இருக்கிறது. இந்த உலக ஊடகங்கள்ல பொய் தான் அதிகமான கூடுதலாய் இருக்கிறது. பாருங்கள், ஒரு தலைப்பு கொடுப்பார்கள். அந்த உள்ளுக்கு செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தலைப்புக்கு அந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். என்றால் ஒரு டெக்னிக், ஒரு மீடியா, உலக மீடியா என்பது ஒரு பிசினஸாக மாறிவிட்டது. அது ஒரு வர்த்தகமாக, கமர்ஷியலாக மாறிவிட்டது உலக மீடியா. அதனால அந்த கமர்ஷியல், அதாவது பணத்துக்காக எதையும் புரட்டி பேசுவார்கள், எதையும் உருட்டி பேசுவார்கள். பொய் புரட்டெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றுகிற ஒரு வழியாய்த்தான் உலக மீடியாவிலே காண்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்னும் சொல்ல போனால்
ஊடகம் என்பது மிக முக்கியமானது. உலக மீடியா, உலக ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சிக்கு, ஒரு சங்கத்துக்கு, ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு மீடியா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். த ஓன் மீடியா, சொந்தமான ஊடகம் வைத்திருக்கிறார்கள். முக்கியமானவர்கள் அப்படி என்றால் ஒரு குறிப்பா எடுத்துக்கொள்ள ஒரு கட்சி சார்ந்த அல்லது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு மீடியா பொழுது அது பரப்புகின்றதா இருக்கிறது, கொள்கையை பரப்புகின்றதா இருக்கிறது. மற்றவர்கள் பொதுவான மீடியா என்று அவர்கள் சொன்னாலும் கூட மற்றவருடைய செய்திகளை பரப்புதல் செய்தாலும் கூட, ஆனால் அவர்கள் தங்களை சார்ந்த மதம், தங்களை சார்ந்த சங்கங்கள், அவைகளை பப்ளிசிட்டி பண்ணுவதில் அவர்கள் நோக்கம் அவருடைய கொள்கைகள் மீடியா என்பது மிகவும் முக்கியமானது. ஊடகம் முக்கியமானது. ஊடகத்தால் அநேக காரியத்தை நாம் வெளிப்படுத்த. ஆகவே ஊடகம் என்பது மிக முக்கியமானது. எனவே உலக ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது சோசியல் மீடியா என்று இப்பொழுது இந்த யூடியூப், ஃபேஸ்புக், டெலிகிராம், சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது, இந்த சோசியல் மீடியா. இதன் வாயிலாக அநேக காரியங்களை மக்கள் உடனே அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அந்த வகையிலே இந்த சோசியல் மீடியா ஊடாக நாமும் கூட இந்த செய்தியை இந்த நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஊடகம் மிக முக்கியமானது. இந்த ஊடகம் தேவையானதுதான், முக்கியமானது. ஆனாலும் உலக பிரகாரமாய் உலகத்தில் இருக்கின்ற ஊடகங்களிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ஊடகங்கள் பொய்யும் சொல்லும், மெய்யும் சொல்லும். இது ரெண்டையும் அறிவிப்பார்கள். பொய்யை மெய்யாய் காட்டுவார்கள், மெய்யை பொய்யாய் காட்டுவார்கள். நீதியை அநீதியாய் காட்டுவார்கள், அநீதியை நீதியாய் காட்டுவார்கள். நீதிமன்றங்களும் கூட அப்படித்தான். நீதிமன்றத்திலையும் நீதி அங்கே இல்லை. அநீதியை நீதியாய் காட்டுவார்கள், நீதியை அநீதியாய் காட்டுவார்கள். இப்படி மாறி மாறி இருக்கின்றது உலக பிரகாரமான ஊடகங்களும் உலக பிரகாரமான நீதித்துறைகளும். ஆனால் தேவனுடைய ஊடகம், காட்ஸ் மீடியா, இந்த தேவனுடைய ஊடகம் இப்படி பொய்யும் மெய்யும் பிணைகின்றதல்ல, உருட்டு புரட்டை சொல்லுகின்றதல்ல. தேவனுடைய ஊடகம் அது சரியான வழியை காட்டுகின்றது. ஆனால் இந்த உலக மீடியாக்களை பார்க்கிலும் தேவனுடைய மீடியா, கடவுளுடைய மீடியா என்று சொல்லுகின்ற இந்த கடவுளுடைய ஊடகமானது இன்றைக்கும் அது வேதாகமத்தின் வாயிலாக தன்னுடைய ஊடக செய்திகளை தேவன் உலகுக்கு அறிவிக்கிறார். குறிப்பாய் மற்ற உலக ஊடகங்களை பார்க்கிலும் தேவனுடைய ஊடகம் அதிகமாய் செயல்படுகிறது. எப்படி என்றால் வேதாகமம் இந்த உலகத்திலேயே முதன்மை இடத்தை பெற்றிருக்கிறது. வேதாகமம் தான் கடவுளுடைய ஊடகம். இந்த உலகத்திலே அதிகமாய் விற்பனை செய்யப்படுகிறது பரிசுத்த வேதாகமம், அச்சிடப்படுகிறது பரிசுத்த வேதாகமம், அநேகரால் பயன்படுத்தப்படுகிறது பரிசுத்த வேதாகமம். எல்லா ஊடகத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஊடகமாகிய கடவுளுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமம் முதலிடத்தில் இருப்பதற்காக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமீன். ஆமென். 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 எவரிபடி, எல்லாரும்
இணைப்பில் இருக்கின்ற எல்லாரும் நீங்கள் கடவுளுடைய ஊடகம் நம்பர் 1ல இருப்பதற்காக நீங்கள் தேவனுக்கு ஒரு ஆமீன் சொல்லலாமா? சொல்லாதவர்கள் Praise the Lord. Hallelujah. ஆம், முதலாவது இடத்துல இருப்பது கடவுளுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமம். ரைட். இந்த ஊடகத்தை குறித்து உங்களுக்கு ஏனால் நான் ஏற்கனவே ஒரு ஊடகவியலாளராக இருந்திருக்கிறேன், ஒரு பிரதம பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருந்திருக்கிறேன். எனவே இந்த ஊடகம் கிறிஸ்தவத்துக்கு எவ்வளவு முக்கிய பங்களிக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இதை குறித்த அறிவு அநேகருக்கு இல்லை. ரைட். இப்பொழுது இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்தவ சபைகளிலே, ஸ்தாபனங்களிலே கிறிஸ்தவ போதகர்கள் ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம் என்று சொல்லுகிறார் அல்லவா? பாருங்கள், இயேசு அழைக்கிறார் மற்றும் இயேசு விடுவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். இன்னும் வேற வேற மேகசின்கள் பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கிறீங்களா? ரைட். அது என்ன பத்திரிகை ஊழியம் என்று சொல்லுகிறார்கள். பத்திரிகை ஊழியம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது பத்திரிகை இல்லை. நான் உங்களுக்கு இதை சொல்லித்தாரேன். இந்த பத்திரிகை என்பது என்ன? அது நியூஸ் பேப்பர். பத்திரிகை என்பது நியூஸ் பேப்பர், தி ஜெனரல் நியூஸ் பேப்பர். புரியுதா? ஆனால் இப்ப இயேசு அழைக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு பத்திரிகை கிடையாது. ஆனால் அவர்கள் பத்திரிகை சொல்லுகிறார்கள். அது இங்கிலீஷில் சொல்ல வேண்டும் என்றால், இங்கிலீஷில் சொல்ல வேண்டும் என்றால் மேகசின். அதுக்கு பேர் மேகசின். அதுக்கு தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் சஞ்சிகை. பத்திரிகை அல்ல, சஞ்சிகை. ஆனால் சஞ்சிகையை தான் அவர்கள் பத்திரிகை என்று சொல்லுகிறார்கள். எல்லாவற்றிலும் நம்முடைய ஆட்கள் கலப்படம் செய்கிறார்கள். சரியா தெரிந்து அறிந்த பிறகு எதையும் அறிவிப்பதில்லை. சும்மா யாரும் சொன்னார்கள் என்பதற்காக அறிவிப்பதுதான் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு பின்னடைவுக்கு காரணம். ஏன்னா அறிந்து எதையும் செய்வதில்லை. யாரோ ஒருத்தர் ஒரு லீடர் சொல்லிவிட்டா சரி, ரிசீவ் ஃபயர் என்று கத்தி விட்டா சரி, எல்லாரும் கத்துவார்கள். ரிசீவ் என்று கத்துவார்கள். இனி அதை கேட்கிறவர்களும் ரிசீவ் என்று கத்துவார்கள். ஃபயர் என்று கத்துவார்கள். அதை கேட்கிறவர்களும் ஃபயர் என்று கத்துவார்கள். எழுப்புதல் என்று கத்துவார்கள். அதை கேட்கிறவர்களும் எழுப்பு என்று கத்துவார்கள். இதனுடைய அறிவை பெற்றுக்கொண்டு அப்படி செய்வதில்லை. அதுபோல இந்த பத்திரிகை என்று சொல்லுகிறது, அது சஞ்சிகை. நீங்க எல்லாம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அது பத்திரிகை இல்ல, சஞ்சிகை. சஞ்சிகைக்கு இங்கிலீஷ்ல மேகசின் என்று சொல்றது. அப்ப இயேசு விடுவிக்கிறார், இயேசு வருகிறார், இயேசு சந்திக்கிறார் என்பதெல்லாம் சஞ்சிகை ஊழியமே தவிர பத்திரிகை ஊழியம் கிடையாது. கவனிங்க. நியூஸ் பேப்பர் கொள்கை சார்ந்திருக்கும். ஆனால் பத்திரிகை என்பது எந்த கொள்கையும் பொதுவாய் எல்லா நியூஸை உள்வாங்குவது. குறிப்பாக இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார் என்ற பத்திரிகையிலே நீங்கள் உங்களுடைய செய்திகளை போட முடியாது. அது சஞ்சிகையில் உங்களுடைய செய்தி போட முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சஞ்சிகை என்பது என்ன என்றால், அது தமது சார்ந்த கொள்கைகளையும் தமது சார்ந்த செய்திகளையும் பரப்புவது சஞ்சிகை. அது பத்திரிகை இல்லை. அப்ப பத்திரிகை என்பது என்ன? அது பேப்பருக்கு தான் பத்திரிகை என்று சொல்வது. பேப்பர் அல்லது பத்திரிகை என்று சொல்லுகின்ற இடத்துல அது எல்லா செய்திகள் வாங்கும். எல்லாருடைய அதை பிரசித்தப்படுத்துவார்கள், அதை அச்சிடுவார்கள். அதுதான் பேப்பர். இப்ப உங்களுக்கு புரிகிறதா? சஞ்சிகை வேறு, பத்திரிகை வேறு என்பது. என்ன ஒண்ணும் பேசாம இருக்கிறீங்க? ஆமென். யாருக்கும் விளங்க இல்லையா? புரியுது சார்.
புரியுது பாஸ்டர். ரைட். 23 பேர்கள் இணைப்புல இருக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஓகேயா? அந்த பகிர்ந்து கொள்ளும் போதுதான் எனக்கு கேட்குதா, உங்களுக்கு விளங்குதா, புரியுதா என்று எனக்கு தெரிய வரும் இல்லையா? ஓகே. அதனால நீங்க ஆமேன் சொல்வதில் எந்த விதமான பாவமும் இல்லை, அல்ல எந்த விதமான ஃபைனும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆமேன் சொல்வது கிறிஸ்தவத்தில் உள்ள ஒரு பண்பு. ஓகே, சரி. நான் நினைக்கிறேன் எல்லாரும் பண்பாளர்களா இருப்பீர்கள் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ, சந்தோஷம். ரைட். இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு என்ன என்று தெரியுமா? கடவுளுடைய ஊடகம். கடவுளுடைய ஊடகம். ரைட். இதுல நான் உங்களுக்கு ஜெனரலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பொது அறிவையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இறையியல் அறிவு மட்டும் இல்ல, பொது அறிவையும் சொல்லிக் கொண்டிருக்கேன். பொது அறிவு நமக்கு அவசியம். கவனிக்கிறீங்களா? ரைட். இப்பொழுது மிக தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்திலே வருகின்ற அந்த இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சந்திக்கிறார், இயேசு இதெல்லாம் சொல்லுகிற ஜீவிக்கிறார் என்ற இதெல்லாம் பத்திரிகை இல்லை என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். அது பத்திரிகை இல்லை. அப்படி என்றால் என்ன சொல்லுங்கள்? சஞ்சிகை. ஓகே, அது பத்திரிகை இல்ல. இப்ப பாருங்க, கிறிஸ்தவர் உலக மக்கள் எவ்வளவு விழிப்பா இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் மக்கு மாறி ஏதோ ஒரு பொய்ய சொன்னா கேட்டுட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்றாங்க, அதை பின்பற்றுறாங்க. ஆனா உலக மனுஷன் பயங்கரமான இன்டெலிஜென்டா இருக்கிறான். இதை குறித்து வேதமும் சொல்லுது, இயேசுவும் சொல்லி கொடுத்திருக்கிறார். இது நான் சொல்வதல்ல, உலக மக்கள் அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவ மக்கள் அப்படி தெளிவா இருப்பதில்லை. ஏதோ ஒரு பொய்யை யாராவது ஊதி விட்டால் அந்த பொய்க்கு பின்னாலே நின்று கொண்டு உழண்டு சுழண்டு கொண்டு இருப்பார்கள். ஆனா நாம் எப்போதும் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதைத்தான் 1 பேதுரு 5:8 பார்க்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி பெறுகிறான். கவனிக்கிறீங்களா? ஆனா நாம வசனத்தை கவனிக்கிறதை விட ஒரு தனிநபர் என்ன சொல்லுகிறார், என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், எதை சொல்லுகிறார் என்றுதான் கவனிக்கிறோம். தேவனை விட இன்றைய கவனம் எங்கேயோ ஒரு பொய்யிலே போய்கொண்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், சொல்வார்கள் பத்திரிகை ஊழியத்துக்காக கொடுங்கள், பத்திரிகை ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆனா ஜெனரலா நான் பார்க்கும்போது அது பத்திரிகை இல்ல, அது சஞ்சிகை. சஞ்சிகையை பத்திரிகைன்னு மாறி சொல்லுகிறார்கள். அப்ப உலகத்துல ஜெனரல் கூட நம்முடைய ஆட்களுக்கு தெரிய மாட்டேன்றது. பொது அறிவு கூட கிறிஸ்தவர்களுக்கு, ஊழியர்களுக்கு பெருசா புரிய மாட்டேன்றது. பத்திரிகை ஊழியம்னா நீங்களும் எல்லாரும் சேர்ந்து எக்ஸப்ட் பண்ணிக்கொண்டு ஆமே நல்லலையோ பத்திரிகை ஊழியம் என்ற சொல்லுகிறார்கள். ஆனா அது பத்திரிகை ஊழியம் அல்ல. பத்திரிகைக்கும் சஞ்சிகைக்கும் இருக்கிற வேறுபாடு இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். பத்திரிகை என்பது நியூஸ் பேப்பர், அது எல்லாருடைய செய்திகளும் தாங்கி வருவது, சரியா? ஆனா சஞ்சிகை என்பது மேகசின், அது தமது சார்ந்த செய்திகளையும் தமது கொள்கையை சார்ந்த பரப்புரைகளையும் செய்கின்ற ஒன்றுதான் சஞ்சிகை. அப்ப பத்திரிகை வேறு, சஞ்சிகை வேறு. ரைட். இது ஒரு ஜெனரலை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ஜெனரலை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார், பொது அறிவை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த உலக மக்கள் ஜெனரலி நல்ல இன்டெலிஜென்டா இருக்கிறார்கள் என்று இயேசுவே சொல்லுகிறார். ஆனா ஆவிக்குரிய மக்கள் அவர்கள் இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் இயேசுவினுடைய பார்வையில் இயேசுவே தமது வார்த்தையினாலே சொல்லுகிறார். அதை குறித்து கவனிப்போம். லூக்கா 16வது அதிகாரத்துக்கு வாருங்கள். லூக்கா 16வது அதிகாரத்துக்கு வாருங்கள். Thank you, Jesus. அதிலே வாரன்
அதுல கொஞ்சம் எடுத்துக்கொள்ள அல்லது நானும் எடுத்து தருகிறேன். ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக இருக்கிறார்கள். லூக்காவில தான் இருக்கு. யாருக்கும் அந்த வார்த்தைகள் பழக்கா ஞாபகம் இருக்கா? ரைட், இருக்கு. ஓகே ஓகே, நான் சொல்லுகிறேன். 16வது அதிகாரம், லூக்கா 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அநீதியுள்ள உக்கிரகாரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். சரி, இப்ப நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். யார் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், யார் ஒளியின் பிள்ளைகள்? பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள். ஓகே ஓகே, ஒளியின் பிள்ளைகள் யார்? ஒளியின் பிள்ளைகள் தேவனை அறிந்தவர்கள். வெரி குட். அதனால கவனிங்க. கேட்கலா செய்யா? கேட்கலையா? சரி, ஓகே, இப்ப கேக்குதா? ஆமென். ஓகே, ஒளியின் பிள்ளைகள் யார், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யார்? எதை சொல்லிட்டீங்க, சொல்லிவிட்டீர்கள். ஆனா ஒளியின் பிள்ளைகளை குறித்து இயேசு சொல்லுவது என்ன, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை குறித்து இயேசு சொல்வது என்ன? ப்ளீஸ் ஆன்சர். பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் நல்ல புத்திமான்களா இருக்காங்க. ஒளியின் பிள்ளைகளை விட பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் புத்திமான்களா இருக்கிறார்கள் சொல்லப்பட்டது. அப்ப நாம மொக்குகளா இருக்கிறோம்ன்றது தெரியுதா? மொக்குன்னா என்ன சொல்றீங்க இந்தியா பாஷையில? அது என்ன சொல்லுவீங்க? மக்கு. மொக்கு, மக்கு, மந்த புத்தி. இலங்கையில மொக்கு, இந்தியாவுல மக்கு. இந்த மொக்கும் மக்கும் என்ன பண்ணுது? படிக்குது, ஆராதிக்குது, கைதட்டுது, அந்நிய பாஷை பேசுது, குதிக்குது, எழும்புது, ஓடுது. ஆனா ஒரு புத்தியே கிடையாது. என்ன? ஒரு அறிவு கிடையாது. யாராவது ஒரு பொய்யை ஊதி விட்டு அதுக்கு பின்னாலே நிக்கிறது. ரிசீவ் ஃபயர் என்று கொண்டு. இப்ப கவனிங்கள். அதுக்குத்தான் நான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இந்த வேத ஆராய்ச்சியில கூடுதலா ஈடுபட்டதின் காரணம் இதுதான். சும்மா யாரோ பொய் சொல்றாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள், சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கு பின்னால போகாதீங்க. சத்தியத்துக்கு பின்னால வாருங்கள். சத்தியம் மட்டும்தான் விடுதலை தரும். சத்தியம் மட்டும்தான் எங்களுக்கு நித்தியத்தை காட்டும். சத்தியம் மட்டும்தான் எங்களை மாற்றத்தை கொண்டு வரும். சத்தியம் இல்லாத இடத்துல நீங்க நிக்கவே கூடாது. சத்தியம் இல்லாத இடத்துக்கு செவி கொடுக்க கூடாது. இது நான் உங்களை உரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன், அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். நானும் ஒரு நாள் சத்தியம் இல்லாம வாழ்ந்தவன் தான். நானும் சத்தியத்தை சொல்லாமல் என்னுடைய விருப்பத்துக்கு, மக்களுடைய விருப்பத்துக்கு, மக்கள் கூட வேண்டும் என்பதற்காக, எனக்கு ஒரு பெருமை வர வேண்டும், நான் பெரியவனாய் மாற வேண்டும் என்பதற்காகவே நானும் ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. அதற்காக நான் மனம் வருந்துகிறேன். அப்பொழுது நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நடந்ததுதான். பேய் ஓடினது, அற்புத அடையாளங்கள் நடந்தது, எல்லாம் செய்ததுதான். சோ அதை விட திருப்தி, அதை விட மேன்மை, சத்தியத்தை 4 பேர் கற்றுக்கொள்வதுதான் த ஹீலிங் இல்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். பிரியமானவர்களே, நன்றாய் கவனிங்கள். வேதாகமம் 2 வகையை சார்ந்து இருக்கிறது. ஒன்று பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். கவனிங்கள். ஒன்று ஆன்மீகத்தை, ஆவிக்குரிய பகுதியும் இருக்கிறது, மாமிசத்துக்குரிய பகுதியும் இருக்கிறது. இந்த பிசிக்கல், மனிதன் வாழக்கூடிய பிசிக்கல் காரியங்கள் காட்டுகிறதை ஸ்பிரிச்சுவலாய்
கொண்டு வருகிறார்கள், ஸ்பிரிச்சுவலை காட்டுகிறதை மாமிசத்திலே கொண்டு வருகிறார்கள். இப்படி தாறுமாறாய் வேதத்தை புரட்டுகிறார்கள். எனவே மக்களுக்கு சரியான முறை அறிவிக்கப்படுவதில்லை. போகட்டும், சரி, மீடியாவுக்குள்ளே வருவோம். இப்பொழுது நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை பார்க்கிலும் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக ஞானம் உள்ளவர்களா இருக்கிறார்களாம் என்றால் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். நமக்கு ஞானம் இல்லை, நமக்கு தெளிவில்லை, அறிவில்லை, மொக்குகள் மாறி இருக்கிறோம். பிரியமானவர்களே, குறை நினைக்காதீர்கள். நாம் ஒரு விழிப்படைய வேண்டும். என்றைக்கு நாம் விழிப்படைய போகிறோம்? 2026ஆம் ஆண்டு வரப்போகிறது. எத்தனை வருடங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டு, எத்தனை வருடங்கள் நாம் ஊழியத்தில் இருக்கிறோம். ஒரு தெளிவு உண்டா? ஒரு விழிப்பு உண்டா? இந்த லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார்? கவலையோடு சொல்லுகிறார், அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு புத்தி இருக்கு. ஜீவனுள்ள அவன் நிறைய சொன்னா ஈஸியா நம்ப மாட்டான். இயேசுதான் உண்மையான தேவன் என்று அவனிடத்தில் ஏதாவது தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில, ஏதாவது ஒரு கூட்டம் என்ற போர்வையில, ஏதாவது ஒரு உபவாசம் என்ற போர்வையில எதையாவது ஒன்றை தவறாய் வழிநடத்துகின்ற பொழுது அதுக்கு ஆமென் அல்லேலூயா சொல்லிக்கொண்டு மக்குகளாய் இருக்கிறோமே. தெளிவடையுங்கள். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. 2026ஆம் ஆண்டு ஒரு இன்டெலிஜென்டாய் மாறுங்கள். ஒரு தெளிவுள்ளவர்களாய் மாறுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாரும் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணும்போது மட்டும் நீங்க மைக்க ஆன் பண்ணலாம். மற்றவங்க எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க. ஏண்டா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனந்தம் பாஸ்டர் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ. ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீடியாவின் வார்த்தைகளை கேட்போம். கடவுளுடைய ஊடகம் என்று சொல்லுகின்ற பொழுது முதல் ஊடகத்தை பற்றி அறிவை பெற்றுக்கொண்டு கடவுளுடைய ஊடகத்தை குறித்து ஆழமாய் ஆராய போகிறோம். சரி, நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கடவுள் ஊடகம், பொதுவா ஊடகம், இந்த தலைப்பு கடவுளுடைய ஊடகம்தான். ஆனா ஊடகத்தை பற்றி ஒரு ஜெனரலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வேதாந்தத்துக்குள்ள போறோம். ரைட், இப்பொழுது கவனியுங்கள். இந்த ஊடகத்தினுடைய மிக முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு அறிய தருகிறேன். ரைட், கவனியுங்கள். ஊடகத்துல 2 இருக்கிறது. நீங்கள் படிக்கிற பிள்ளைகள், கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். 2 விதமான ஊடகம் என்றால், ஒன்று எலக்ட்ரானிக்கல் மீடியா, அடுத்தது பிரஸ் மீடியா. ரைட், இது தமிழ்ல சொல்லுகிறேன். எலக்ட்ரானிக்கல் மீடியான இளந்திரணியல் ஊடகம். பிரஸ் மீடியா என்றால் அச்சு ஊடகம். ஊடகங்களில் பிரதானமாய் இந்த 2 ஊடகம் இருக்கிறது. அடுத்தது 3ஆவதாக நாம் இணைத்துக் கொள்ளலாம் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவுக்கு என்ன தமிழ் சொல்லுங்க?
பொதுவான மீடியா. பொதுவான மீடியா இல்ல சோசியல் மீடியா, சமூக வலைதளம். சமூக ஊடகம். வெரி குட், சமூக ஊடகம். இப்ப இதை மூன்றா எடுத்துக்கொள்ளலாம். ரைட். நம்பர் 1 எலக்ட்ரானிக்கல் மீடியா, நம்பர் 2 பிரஸ் மீடியா, நம்பர் 3 சோசியல் மீடியா. ஒரு ஆமீன் சொல்லலாமே? ஆமா. ஆமென். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, நீங்க இணைப்புல இருக்கிறவங்க. அந்த ஆமேன் ஏன் சொல்றேன்டா, 2 நன்மைகள் இருக்கிறது, 3 நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, ஆமேன் என்றால் அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அர்த்தம். அடுத்தது, ஆமேன் என்றால் இயேசுவுக்கு இன்னொரு பெயர் ஆமேன். அடுத்தது, ஆமேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் கேக்குது அப்படின்னு நான் தெரிந்து கொள்வேன். ஏன்னா இடைக்கிட பிரேக் பண்ணுதானே, என்னுடைய போன் 6 வருஷமா இழுத்து கொண்டு இருக்கிறது. கவனிங்க. இப்ப பாருங்க, ஒரு நாள் கூட தவறாமல் பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருக்கிறேன். திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தவறாமல் பைபிள் ஸ்டடி நடந்து கொண்டிருக்கு. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில 3 நாட்கள், திங்கள், புதன், வெள்ளி. அடுத்து ஜீசஸ் த வே மினிஸ்ட்ரியில செவ்வாய், சனி, ஞாயிறு. அடுத்து பெற்ற அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரியில வியாழன். அப்போ ஒவ்வொரு நாளும் டீப் ஒரு ஆழமான வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு சரீரத்திலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எனக்கு போன்லயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஸோ ஃபினான்சியல்லையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஃபைனான்சியல்லையும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இது 3க்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, தொடரும். மீடியாவை பற்றி பார்ப்போம். இப்ப 3 வகையான மீடியா இருக்கின்றது. ரைட். இந்த மீடியாவினுடைய மீடியாவை வழி நடத்துகிறவர்களை பற்றி உங்களுக்கு சொல்லி தருகிறேன். சரியா? மீடியாவில் ஈடுபடுகிறவர்கள், அவர்களுக்கு பேர் ஜேர்னலிஸ்ட். நீங்க எழுதி கொள்ளலாம், ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட் என்றா ஊடகவியலாளர். ஊடகவியலாளர், ஜேர்னலிஸ்ட். ரைட், ஜேர்னலிஸ்ட். இந்த ஊடகத்துல மிக முக்கியமாக மிகவும் தேவையாக இருக்கிறது, கவனிங்கள், இருக்கிறது என்னவென்றால் அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட், அடுத்தது பப்ளிசிட்டி, அடுத்தது பப்ளிகேஷன். அனௌன்ஸ்மெண்ட், பப்ளிசிட்டி, பப்ளிகேஷன். தமிழ்ல சொல்றேன். அனௌன்ஸ்மெண்ட் என்பது அறிவிப்பு, பப்ளிசிட்டி என்பது பிரசித்தப்படுத்துதல், பப்ளிகேஷன் என்பது வெளியீடு செய்வது. விளங்குதா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். ஒரு ஆளுக்கு தான் விளங்குது. பாஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க பாஸ்டர். ரைட், ஓகே. அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பு, பப்ளிசிட்டி பிரசித்தப்படுத்துதல், பப்ளிகேஷன் வெளியீடு செய்தல். பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் பாஸ்டர். ஆமென். ரைட். இந்த ஊடகத்தினுடைய செய்தி எங்கே அறிவிப்பது? இந்த ஊடகத்தினுடைய செய்தி எங்கெல்லாம் அறிவிப்பது? ரைட். இங்கிலீஷ்ல நான் சொல்லுவதை நீங்கள் எழுதுங்கள். சொல்லுவதை எழுதுங்கள். சொல்ற எழுத்து எழுதுங்கள். என் என் என், அடுத்து இ, அடுத்ததாக டபிள்யூ, அடுத்ததாக எஸ். திரும்ப சொல்றேன். என் இ டபிள்யூ எஸ். எழுதிட்டீங்களா? ஆம். எழுதியாச்சா? எழுதியாச்சு பாஸ்டர். இதை இப்ப வாசிங்க. நீங்க எழுதுனதை வாசிங்க. நியூஸ். WS நியூஸ்.
நியூஸ். இப்ப நியூஸ் வந்துருச்சா? ம். நியூஸுக்கு என்ன தமிழ்? செய்தி. 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 இப்ப இதுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு எனக்கு கட்டணம் செலுத்தணும் தெரியுமா? செலுத்துவீங்களா? சும்மா இலவசமா படிச்சுட்டு போறீங்க என்ன? ஆனா கோடி கேள்வி நன்றி. கேட்டாலும் முக்குறீங்க, முனகுறீங்க. ஏன்னா இலவசமா படிக்கிறதுக்கு முக்கள் முனகல் இருக்கு. இதெல்லாம் நீங்க எங்க படிப்பீங்க? பாருங்க உங்களை தேவன் எவ்வளவு நேசிக்கிறாருண்டு. அப்ப எங்கெல்லாம் எங்கெல்லாம் அதாவது இந்த செய்தி அறிவிக்கப்பட அறிவிப்பது இதனுடைய நோக்கம் என்ன? இப்ப வாசித்தீங்க, நியூஸ் என்று வாசித்தீங்க, அப்படிதானே? ஆம். நியூஸ் வாசித்தீங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கெல்லாம் செய்திகள் அறிவிக்கப்பட வேண்டும். நார்த் ஈஸ்ட் என்னென்றால் நார்த்து அல்லது தமிழ்நாட்டில் சொல்லணும்னா நார்த்து, இ என்றால் ஈஸ்ட், டபிள்யூ என்றால் வெஸ்ட், அடுத்து வெஸ்ட், அடுத்து எஸ் என்றால் சவுத்து, வடக்கு கிழக்கு மேற்கு. தமிழ்ல வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு. விளங்குதா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. புரியுதா? ஆமென். 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 நியூஸ் என்பது அதாவது செய்தி ஊடகத்தின் வாயிலாக எங்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு. ஒரு நியூஸ் வந்து எல்லா இடமும் இந்த 4 திசைகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் செய்தியினுடைய நோக்கம், ஊடகத்தினுடைய நோக்கம். ஆமென். ரைட். இப்பொழுது இயேசு செய்தி அறிவிக்கும்படிக்கு இயேசு சொன்னது, நான் வந்து ஜெனரலையும் கொண்டு வருகிறேன், ஸ்பிரிச்சுவலையும் கொண்டு வருகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன விளங்குது, புரியுது? சொல்லுங்க, உங்களுடைய புரிதலை சொல்லுங்க. உலக ஊடகத்துக்கும் தேவனுடைய ஊடகத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கும் சார். Praise the Lord. Hallelujah. Right. Okay. சரி, இப்பொழுது கவனிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த நியூஸை பற்றி பைபிள் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நாம் வாசிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஆமென். ஆமென். 20வது வசனம் வாசிங்கம்மா. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். சரி, இப்பொழுது கவனியுங்கள். இந்த இந்த 2 வசனம் வாசித்தோம்ல, 18 சேர்த்துக் கொள்ளலாம். 18, 19, 20. இது இவ்வளவும் இயேசு கிறிஸ்து சொன்னது என்னவென்றால், நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்கள். இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது, இந்த 3 வார்த்தைக்கு ஜெனரலா இங்கிலீஷ்ல சொல்றது என்னன்னா கிரேட் கமிஷன். கிரேட் கமிஷன் இங்கிலீஷ்ல சொல்றது. ஆனா பிரதான கட்டளை. ஆமென். 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 இப்பொழுது கவனிங்கள். இப்ப இந்த செய்திய, எந்த செய்திய? இதுதான் போய் ஆண்டவர் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். இந்த புறப்பட்டு போறது எங்க? இது எப்படி நாம் புறப்பட்டு போக முடியும்? உலகமெல்லாம் போக முடியுமா? நாம் இப்பொழுது போக முடியாது. அப்ப எந்த வழியாக நாம் உலகத்துக்குள்ளே போகலாம்? சொல்லுங்க. மீடியா வழியாக.
வெரி குட், அருமையான ஆன்சர். மீடியா வழியாக போக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். நான் ஆமென். இதை குறித்து நான் நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசி இருக்கிறேன். நான் ஒரு பத்திரிகை செய்தேன், ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர். இந்த பேப்பரை காவிக்கொண்டு எல்லா பக்கமும் போய் நான் என்னுடைய பணத்தை செலவழித்து எல்லாருக்கும் நான் பாஸ்டர்ஸ்மாருக்கு சொல்லி கொண்டு வந்தேன். ஆனால் ஒரு சிலர் கேட்டார்கள், பலர் கேட்கவில்லை. சிலர் கேட்டார்கள், பலர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் அவர்களை குறித்து ஒரு ஸ்டடி பண்ணினேன். 2 விஷயத்தினாலே அவர்கள் கேட்கவில்லை. என்ன 2 விஷயம் என்று சொன்னால், ஒன்று அறியாமை, இன்னொன்று பொறாமை. அறியாமையும் பொறாமையும் தான் கிறிஸ்தவத்தை அழிக்கின்ற ஒரு புற்றுநோய். கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவத்தை அழிக்கின்ற ஒரு புற்றுநோய் என்றால், ஒரு கேன்சர் வியாதி என்றால் அறியாமையும் பொறாமையும். இன்னைக்கு அறியாமையும் பொறாமையும் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் முன்னணியில நிக்க முடியல. இன்னைக்கு மெஜாரிட்டி பீப்புள், ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், மெஜாரிட்டி பீப்புள் யார்? கிறிஸ்தவர்கள் இல்ல. இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், கிறிஸ்தவர் இல்ல. அரபு கண்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்கள், கிறிஸ்தவர் இல்ல. இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் கூட, ஆனா எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி பீப்புள் இந்த வேர்ல்டு பாப்புலேஷன்ல. ஆனா கிறிஸ்து இருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கிறிஸ்து இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்றால், நாம் வாழ்கின்ற கிராமங்களில அந்த கிராமம் பூராவும் இந்த கிறிஸ்துவ வாசனை வீசி எல்லாரும் கிறிஸ்தவ வாசனையை முகருவார்கள். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பார்கள். நாம் சரியா இல்ல, நாம் சாட்சியா இல்ல, நமக்குள்ள பொறாமை இருக்கிறது, நமக்குள்ள மாறுபாடுகள் இருக்கிறது, ஜென்ம சுபாவங்கள் இருக்கிறது, நமக்குள்ள பழைய சுபாவங்கள் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு கிறிஸ்துவையும் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். இதான் நிர்பாக்கியமான நிலை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் மிகவும் அதிகமாய் இந்த வேத பாடத்தினூடாக கற்று வருகிறோம். எனக்கு தெரியாது நீங்கள் எங்கெங்க என்ன கற்றுக்கொள்வீர்கள், எனக்கு தெரியாது. என் மனசாட்சிக்கு பரிசுத்த ஆவியானுடைய சாட்சியோடு கூட எனக்கு தெரியும். நான் தெளிவானதை போதிக்கிறேன், உங்களுக்கும் தெரியும். அதான் இந்த இணைப்பில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல என்னிடத்துல கற்றுக்கொள்கிறார்கள். நான் டெய்லி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த இணைப்பில் இணைந்து நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாததை, நீங்கள் கற்றுக்கொள்ளாததை தேவன் உங்களுக்கு கற்றுத் தருவார். ஆகவே ஊடகம் என்பது மிக முக்கியம். இந்த ஊடகத்தின் வாயிலாகத்தான் தேவனே என்ன செய்திருக்கிறார். தேவனே, நான் சொன்னேனே, ஞாபகம் இருக்கிறதா? பப்ளிசிட்டி அண்ட் பப்ளிக் எழுதுனீங்களா? என்ன ஒருத்தரும் பேசாம இருக்கிறீங்க? என்னது? ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? பிரசித்தப்படுத்தல், வெளியிடுதல். ரைட். பிரசித்தப்படுத்தல், வெளியீடு. கவனிக்கிறீங்களா? அப்ப நாம தேவனுடைய நல்வார்த்தை, நற்செய்தி, சரியா, குட் நியூஸ், இத நாம பிரசித்தப்படுத்த வேண்டும். அதை பிரசித்தப்படுத்துவதற்கு மிகவும் இன்றைய நாளிலே நாம் கையாளுகின்றது என்னது? பப்ளிசிட்டி, பப்ளிகேஷன். கவனிக்கிறீங்களா? மீடியா, ஊடகத்தின் வாயிலாக. இன்றைக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன், நீங்களாம் எங்கெங்கேயோ இருக்கிறீர்கள், பல ஊர்களிலே, தேசங்களிலே இருக்கிறீர்கள். ஆனால் இந்த சோசியல் மீடியா ஊடாக நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய
சத்தியத்தை கற்றறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே வேளை இந்த மீடியா தவறாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஊடகம் தவறாகவும் பயன்படுத்தப்படுகிறது. என்ன ஊடகம்? 2 உலக ஊடகம், கடவுளுடைய ஊடகம். கவனிக்கிறீங்களா? பிரதானமான 2 காரியம், 2 தலைப்பு. கடவுளுடைய ஊடகம். அடுத்தது சொல்லுங்க. உலகத்தின் ஊடகம். இந்த 2 ஊடகமும் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா உலகத்தின் ஊடகமும் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. கடவுளுடைய ஊடகமும் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. இதுல நாம விழிப்பாயிருந்து லூக்கா எத்தனாவது அதிகாரம் வாசித்தோம்? லூக்கா 18 16 16:8 அங்கே சொன்னது போல நாம ஒளியின் பிள்ளைகள் விழிப்பாயிருக்கணும். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுக்கு தெரியும், ஏமாற்றுக்காரர் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனா கிறிஸ்தவர்களாகிய ஒளியின் பிள்ளைகள் ஏமாற்றுக்காரரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாரும் மொக்குகளாய் இருக்கிறார்கள். ஆனா இனிமேல் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஒரு தெளிவாயிருப்போம், ஒரு விழிப்பாயிருப்போம். ரைட். இப்ப கவனத்தில் கொள்வோம், டைம் இருக்கிறதுனால. முதல் ஊடகம் எது? முதலாவது ஊடகம் எது? முதலாவது ஊடகவியலாளர் யார்? ஜேர்னலிஸ்ட் யார்? முதலாவது இலத்திரவியல் ஊடகம் எது? முதலாவது அச்சு ஊடகம் எது? திருப்பி சொல்ல தெரியுமா உங்களுக்கு? திரும்பவும் சொல்ல தெரியுமா? இந்த கற்றுக்கொள்ற மெத்தட் நான் உங்களை தொந்தரவு படுத்துறேன்னு நினைக்காதீங்க. சும்மா நான் எவ்வளவோ கத்துறேன் உங்கள்கிட்ட. ஆனா நீங்க அதை பிரயோசனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இலவசமா தான் உங்கள்கிட்ட கத்துறேன். இப்ப பைபிள் காலேஜ் எல்லாம் காசு கட்டணும், நிறைய ஸ்டடீஸ்கள் பணம் கட்டணும், சும்மா இல்ல. இன்னைக்கும் ஆன்லைன்ல நிறைய ஸ்டடீஸ்கள் கொடுக்குறாங்க, பேமெண்ட் செய்யணும். ஆனா நீங்க ஃப்ரீயா படிக்கிறீங்க. ஆனா எனக்கு நீங்க ஒத்துழைப்பு தாங்க. கொஞ்சம் எழுதி படியுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வேற ஒன்றை நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? ஆமென். பாஸ்டர், முதல் ஊடகம் எது? இரண்டாவது ஊடகவியல் எது? முதல் ஊடகவியல் எது? அதுக்கடுத்து என்ன சொன்னீங்க பாஸ்டர்? கேட்கல. ரைட், அதுக்குதான் கேட்கிறேன். பாத்தீங்களா, கேட்காம நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கடா நான் சும்மா கத்திட்டு போறதுல பிரயோசனம் இல்லையே. அதுக்குதான் நான் சொல்றேன். நான் இடைக்கிட நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு சொல்ற காரணம் அதான். பதில் சொல்லும் போது நீங்க மைக்க ஆன் பண்ணுங்க, பதில் சொல்லி முடிய மைக்க ஆஃப் பண்ணுங்க. அப்ப எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். உண்மையா படிக்கிற மெத்தட் எப்படின்னா, எல்லாரும் வீடியோ கால்ல தான் படிக்கணும். அதான் கற்றுக்கொள்ற முறை. நீங்க இதுக்கே கஷ்டப்படுறீங்கன்னா வீடியோவுக்கு எப்படி வர போறீங்க? நான் இன்றைக்கும் படிக்கிறேன், இன்றைக்கும் நான் கற்றுக்கொள்கிறேன். நாங்கெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது வீடியோ கால்ல தான் படிக்கிறோம். அப்பதான் ஒருவர் பார்த்து படிக்கலாம், நோட்ல பேனையில எழுதி படிக்கலாம், கேள்வி கேட்டு படிக்கலாம், கவனிக்கிறார்கள் பார்க்கலாம். நேற்று திங்கட்கிழமை, இன்றைக்கு என்ன கிழமை? இன்றைக்கு திங்கள். வெள்ளிக்கிழமை ஒரு பைபிள் ஸ்டடி உங்களுக்கு தருகின்ற பொழுது அங்கே மியூசிக் எல்லாம் வாசித்தார்கள் கொஞ்சம் பேர். ஞாபகம் இருக்கிறதா? என்ன சாந்தி சிஸ்டர் சிரிக்கிறாங்க? அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிட்டு, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சரி, வருவோம். ரைட், இப்ப என்ன கேட்டீங்க பிரதர்? அது முதல்ல முதலாவது ஊடகவியலாளர் யார்? முதலாவது ஊடகம் எது என்று உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? முதலாவது ஊடகம் எது? வேதாகம் என்று உங்களுக்கு தெரியும். அவ முதலாவது ஊடகவியலாளர் யார் என்று தெரியுமா? ரைட். அடுத்தது முதலாவது இலத்திரனியல் ஊடகம் எது? முதலாவது அச்சு ஊடகம் எது?
ஆன்சரை சொல்லுங்க, அவதான் பதில் சொல்லலாம். முதலாவது ஊடகம் வேதாளம். சொல்லுங்க. முதலாவது ஊடகவியலாளர் ஆண்டவர். ரைட். இல்ல இல்ல, நான் சொல்றேன், நீங்க நான் சொன்ன கேள்வியை மட்டும் சொல்லுங்க, ஆன்சர் நான் சொல்றேன். முதலாவது ஊடகம் எது? முதலாவது ஊடகவியலாளர் யார்? முதலாவது இலத்திரனியல் ஊடகம் எது? முதலாவது அச்சு ஊடகம் எது? ரைட், ஓகே. இப்ப நாம் கவனிக்க போறோம். இப்ப உங்களுக்கு பதில் தருகிறேன், சரியா? வாசிக்க 35 அதான் வசனம் சொன்னா கேட்காது, மற்றதெல்லாம் கேட்கும். என்ன? ஆமா, அப்படிதான் போல. அப்படிதான் போல, என்ன செய்யறது? அதுதான் நல்ல ஜெபத்தோட வரணும் போல. என்ன, சும்மா தூங்கி எழுப்பிட்டு வரக்கூடாது, நல்ல ஜெபத்தோட வந்தாதான் கேட்கும். உபாகம் 4:35. உபாகம் 4:35 கேக்குதா? வாசிங்க. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. 36. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். முதலாவது இலத்திரனியல் ஊடகம், அதை இப்பொழுது உங்களுக்கு வசனத்தினூடாக காண்பித்து தருகிறேன். முதலாவது இலத்திரனியல் ஊடகம் அப்படி என்றா என்னது? எலக்ட்ரானிக்கல் மீடியா, சரியா? இந்த 36வது வசனத்துல மைக்க நீங்க ஆஃப் பண்ணுங்க. பிறகு பதில் சொல்ற நேரம் என்ன செய்யலாம்? நீங்க மைக்க ஆன் பண்ணி சொல்லலாம். ரைட், ஓகே. இந்த 36வது வசனத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆமென். நான் வாசிக்கிறேன், கவனத்தில் கொள்ளுங்கள். உன்னை உபதேசிக்கும்படிக்கு, எதை குறித்து? 35ஆம் வசனத்தை உபதேசிக்கும்படிக்கு, சரியா? எதை குறித்து? 35ல் என்ன சொல்லுது? கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. இதை இப்ப இந்த விஷயத்தை இந்த நியூஸ் 35ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற அந்த நியூஸை ஒரே கடவுள் தான், என்ன, கர்த்தரே தேவன், அல்ல அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று நீ அறியும்படிக்கு, சரியா? இப்பொழுது கவனிங்கள், 36வது வசனம். உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை, இப்ப கவனத்தில் எடுங்க, வானத்திலிருந்து சத்தம், சரியா? நல்ல கவனம் எடுங்க, வானத்திலிருந்து சத்தம். வானத்திலிருந்து சத்தத்துக்கு இணை சொல் அல்லது ஒத்த சொல். வானத்தில் இருந்து வந்த சத்தத்துக்கு இணை சொல் அல்லது ஒற்றை சொல் என்னவென்றால், சத்தத்துக்கு ஒத்தை சொல் என்ன? சொல்லுங்க. ஒலி. ஒளி, சரிதானே? சவுண்ட். சத்தத்துக்கு என்ன சொல்? ஒளி. ஒளி, ஓகே. ஒளிபெருக்கி, ஓகேயா? இப்ப வானத்திலிருந்து வந்த சத்தம், வானத்திலிருந்து வந்த சத்தம் தான் வானொலி. என்னது? வானொலி. வானொலி என்றால் என்ன? ரேடியோ. வானத்திலிருந்து வந்த சத்தம், வானத்திலிருந்து வந்த ஒலி. அப்ப என்ன பேர் அதுக்கு? வானொலி. முதலாவது வானொலி எது? தேவன் வானத்திலிருந்து பேசினது. இதுக்கு பிறகுதான் இவங்க கண்டுபிடிச்சாங்க ரேடியோவெல்லாம், உலகம் கண்டுபிடிச்சது.
ஆனா முதல் வானொலி எது? வானத்திலிருந்து பிறந்த ஒளி, வான்வழியாக வந்த ஒளி. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்ப முதல் எலக்ட்ரானிக்கல் மீடியா. நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தேன்? எலக்ட்ரானிக்கல் மீடியாண்டா என்ன? இலத்திரனியல். அதுல ஒன்று என்ன? ரேடியோ, அடுத்தது டிவி. இந்த இலத்திரனியல் ஊடகம் என்பது டிவி, மற்றது ரேடியோ. சரியா? வானொலி. ஆமென். ரேடியோ தான் வானொலி. அப்ப முதலாவது வானொலி எங்கே நாம் அறியக்கூடியதா இருக்கிறது? வேதத்திலிருந்து. 4:36. ஆமென். 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 ரைட். இப்ப இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேத பாடத்தின் தலைப்பு என்ன? கடவுளுடைய ஊடகம். கடவுளின் ஊடகம். ஊடகம். கடவுளுடைய ஊடகம். ரைட். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இந்த பாடம்? ஆமென் ஜீசஸ். ஆமென். யாராவது 2 பேர் இது கூட ஃபீட்பேக் தருவீங்களா? நாம் அடுத்த பாடத்தை, ஏன்னா இனி டைம் இல்ல. அடுத்த பாடத்துக்கு எப்ப? இன்னைக்கு திங்கள், புதன்கிழமை இந்த பாடத்தை திரும்பவும் கற்றுக்கொள்வோம். அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் தவறாமல் வாருங்கள். அது வாருங்கள்னு நான் அன்பா சொல்றேன். நீங்க வருவதும் வராதும் உங்களுடைய உரிமை. வந்தா நீங்க கற்றுக்கொள்வீங்க. நீங்க உங்க வீட்டுல, உங்க சபையில, உங்க பைபிள் காலேஜ்ல, உங்க பள்ளிக்கூடத்துல உங்களுடைய அப்பா அம்மா சொல்லி கொடுக்காத விஷயத்த தேவன் இந்த இடத்துல சொல்லித்தாரார். அப்படி நீங்க நம்பினா வாருங்கள். அது இலவசமாய் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. சரி, யாராவது ஒரு ஆள் என்றாலும் ஃபீட்பேக் கொடுக்க முடியுமா? நல்லா தெளிவா கற்றுக்கொண்டவர்கள், புரிந்தவர்கள் ஃபீட்பேக் தர முடியும். 2 பேர் சுருக்கமா. அதுதான் நீங்க எனக்கு தருகிற பேமெண்ட். இந்த வேத பாடம் நடத்துகிற எனக்கு தருகிற பேமெண்ட் அதுதான், கட்டணம் அதுதான். அதை கூட நீங்க செலுத்தாட்டா நீங்க கற்றுக்கொள்றதுல எந்த பிரயோசனம் இருக்கு? அந்த நியூஸ்னு சொன்ன வேர்டு வந்து எங்களுக்கு இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுது. அந்த அர்த்தம், அந்த வார்த்தைகள் வந்து இன்னதான் எங்களுக்கு கிளீனா புரிஞ்சுது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற? வானத்திலிருந்து வந்த சத்தம் வந்து வானொலி அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரியும் பாஸ்டர். அதுதான் முதல் ஊடகம் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரியும். வெரி குட், வெரி குட். பரவாயில்லையே. நீங்க 2 பேரும் தமிழ்நாட்டில இருந்து பகிர்ந்து கொண்டீங்க. ஸ்ரீலங்காவில யாருமே இல்லையா பகிர்ந்து கொள்ள? ஸ்ரீலங்கா மக்களுக்கு கேட்கலையா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இந்த ஒலி, அந்த ஒலி வானொலி வந்து ஆண்டவர் உபாகமம் 4:36 எங்களுக்கு விளக்கமாக நீங்க கொடுத்திருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர். வானொலி அது கர்த்தரது வானத்திலிருந்து எங்களுக்கு தார சத்தம். ஆமென் ஜீசஸ். ஆமென். அதிகாலையிலே தேடுகிறவன் கண்டடைவான் என்ற வசனத்தின்படி நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்தினது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது பாஸ்டர். தேங்க்யூ. ஆமென் ஆமென். சரி, எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன தர போறீங்க? முடிச்சிருவோம். இவ்வளவு விஷயத்த நான் சொல்லி தரேன்னு எனக்கு என்ன தருவீங்க? நன்றியும் ஜெபமும் பாஸ்டர். ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இப்ப பாருங்க, நீங்க அதாவது சுவிசேஷம் சும்மா தெரியாத போய் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க இந்த இணைப்புல இந்த வேத பாடத்துக்கு ஒருவரை கொண்டு வருவீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய சுவிசேஷம் சத்தியம் சொல்லி கொடுக்குறீங்க தெரியுமா? அதை கவனத்துல கொள்ளுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஆமீன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமீன் ஆமென் ஆமென். பாஸ்டர் ரோஷானும் ஒரு 2 வார்த்தைகளை சொல்லிட்டு நீங்க இதை குறித்து சொல்லிட்டு நீங்க நிறைவு செய்யுங்க.
தேங்க்யூ பாஸ்டர். உண்மையா கர்த்தர் நல்லவர். உண்மையா எனக்கும் சில காரியங்கள் இந்த நாட்களிலும் உண்மையாலும் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருந்தது. உண்மையாலும் வானொலி வானத்தில் வந்துதான ஒரு சத்தம் அழகாக நேர்த்தியாக அந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியான அருமையான ஊழியக்காரர் மூலமா வெளிப்படுத்தினார். உண்மையான கர்த்தர் நல்லவர். நல்ல சத்தியங்களை ஆழமான சத்தியங்களை இந்த நாட்களில் தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். உண்மையாலுமே பாஸ்டர் சொன்னது போல அவருக்கு கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னா, நாங்கள் உண்மையாலுமே இதுல நேகர கொண்டு வந்து இதுல இணைக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். நிச்சயமாகவே அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே. சும்மா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி வார்த்தை மாத்திரம் இல்லை, அதை அறிந்து கொள்கிற காரியம் உண்மையாலுமே இதன் ஊடாக, இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். நிச்சயமாக அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் எங்களோட